நாம் அனுதினமும் உட்கொள்ள வேண்டிய 10 ஆவிக்குரிய சிந்தனைகள். ஆசிரியர் ஏ. அருள்நேசன். 1. பிதாவாகிய தேவன் நித்தியத்திலே என்னை முன்குறித்து தெரிந்து கொண்டார். எனவே தேவன் அழைத்த அழைப்பும் என்னுடைய இரட்சிப்பும் நித்தியமானது. 2. பாவியாகிய எனக்காக கிறிஸ்து மரித்து அடக்கம் செய்யப்பட்டு 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார். இதன் மூலமாக கிறிஸ்துவின் அன்பையும் பாவத்தின் கொடூரத்தையும் உணர்ந்து கொள்கிறேன். இந்த உண்மை பாவத்தின் மீதான வெற்றியை எனக்கு தருகிறது. 3. உலக வாழ்க்கையில் நான் சரியாக வாழ்வதற்கு தேவன் பரிசுத்த ஆவியானவரை எனக்கு துணையாக கொடுத்திருக்கிறார். அவரை காயப்படுத்தாமல் கீழ்ப்படிந்து வாழ்வதே என்னுடைய முதன்மையான நோக்கம். 4. இந்த உலகத்தில் நான் ஒரு கைவிடப்பட்ட பாவி என்பதை உணர்கிறேன். திரித்துவ தேவனின் உதவி இல்லையெனில் நான் நிச்சயமாக பாவத்தில் அழிந்து போயிருந்திருப்பேன். அவர் என்னை பாவத்திலிருந்து காப்பாற்றியதற்காக தாழ்மையுள்ள இருதயத்தோடு அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். 5. தேவன் உன்னதங்களிலே சகல ஆசீர்வாதங்களிலும் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். அந்த அளவிட முடியாத கற்பனைக்கும் எட்டாத ஆசீர்வாதங்கள் இன்று எனக்கு மறைப்பொருளாக இருந்தாலும் நித்தியத்தில் அவை எனக்கு சொந்தமே. 6. நான் தேவனின் கிருபையால் இலவசமாக பெற்ற இரட்சிப்பு கிறிஸ்துவில் சார்ந்து இருக்கிறது. அதை முடிவு வரை அவர் காப்பாற்றுவார் என்ற நம்பிக்கை எனக்கு உண்டு. எனவே உலக சூழ்நிலைக்கு நான் அஞ்சுவதில்லை. 7. ஒவ்வொரு நாளும் நான் பரலோகத்தை நெருங்கி செல்கிறேன். பரலோகமே என்னுடைய வீடு என்பதால் நான் அந்த வீட்டிற்கு தகுதியுள்ளவனாய் இருக்கும்படி தேவையானவற்றை பயிற்சி செய்கிறேன். 8. பரிசுத்த வேதமே என் வழிகாட்டி. இந்த உலகத்தில் வாழக்கூடிய நான் என்னுடைய வாழ்வில் எடுக்கும் ஒவ்வொரு முடிவுகளுக்கும் வேதத்தை சார்ந்தே நிற்பேன். வேதத்திற்கு விரோதமான எந்த ஒரு காரியத்தையும் நான் ஒரு நாளும் ஒருபோதும் செய்ய மாட்டேன். 9. இந்த நாளில் எனக்கும் எனது குடும்பத்திற்கும் எனது திருச்சபைக்கும் எது நன்மை ஏற்படுத்துமோ அதையே வேதத்திற்கு உட்பட்டு நேர்மறையாக சிந்திப்பேன். மேலும் அதை செயல்படுத்துவேன். தேவன் எனக்கு கொடுத்திருக்கும் அதிகாரத்தை அன்பில்லாமல் மனைவி, பிள்ளைகள், சக விசுவாசிகள், நண்பர்கள், உடன் வேலையாட்கள் ஆகிய யார் மீதும் திணிக்க மாட்டேன். 10. எனது குடும்பத்திற்கும் திருச்சபைக்கும் இந்த சமூகத்திற்கும் இடரலற்றவனாய் வாழ்வதற்கும் முன்னுதாரணமாய் வாழ்ந்து கிறிஸ்துவை காண்பிப்பதற்கும் முழு மனதோடு முயற்சி செய்வேன். நம்முடைய உடல் பலவீனங்களில் மருத்துவர் நமக்கு கொடுக்கும் மாத்திரைகள் எப்படி நமது உடலுக்குள் சென்று எவ்வாறு செயல்படுகிறது என்பது நமக்கு தெரியாது. ஆனால் நிச்சயமாக அவை நமக்கு சுகத்தை தருகிறது. அதுபோலவே வேதத்தில் இருக்கும் இந்த உண்மைகளை நாம் அனுதினமும் சிந்திக்கும்போது அது நமக்கு ஆறுதலையும் மகிழ்ச்சியையும் வேதத்தின்படியான விசுவாச வாழ்க்கை வாழ்வதற்கான ஊந்துதலையும் தருகிறது. விசுவாசத்திற்கு அடிப்படையான இந்த உண்மைகளை நீங்கள் சுருக்கமாக புரிந்து கொள்ளும்படி 10 குறிப்புகளில் தந்திருக்கிறேன். இதை அனுதினமும் சிந்தித்து பாருங்கள். ஆவிக்குரியவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். திரித்துவ தேவன் உங்களுக்கு உதவி செய்யட்டும். தேவன் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்கள் ஆக்கியிருக்கிறார். எவர்களை நீதிமானாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? ரோமர் அதிகாரம் 8 வசனங்கள் 30-31. தேவனுடைய சமாதானம் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமேன்.